الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. தமிழக முஸ்லிம் ஜமாஅத் நடத்தும் சுன்னத் ஜமாஅத் கொள்கை முழக்க மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து நம் கண்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் கிராண்ட் முஃப்தி சுல்தானுல் உலமா ஏபி உஸ்தாத் தவ்வலல்லாஹு உம்ரஹு மஅ ஸிஹ்ஹத்தி வல் ஆஃபியா உஸ்தாத் அவர்கள், தமிழக முஸ்லிம் ஜமாஅத்துடைய சங்கைக்குரிய தலைவர் சையத் அப்துல் ரஹ்மான் அஹ்சனி தங்கள் உஸ்தாத் அவர்கள், முஸ்லிம் ஜமாஅத்துடைய மாநில செயலாளர் அப்துல் ஹக்கீம் உஸ்தாத் அவர்கள் உள்ளிட்ட சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய பெரியோர்களே, தமிழகத்துடைய பல பகுதிகளிலிருந்து திரளாக இங்கே வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கண்ணியமான மோமின்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸிலே, அதை போன்று தமிழக சீஃப் காசி சலாஹுத்தீன் அய்யூபி உஸ்தாத் அவர்களே, இந்த புனிதமான மஜ்லிஸிலே இந்த உலமாக்களோடும் சாதாத்துமார்களோடும் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் சுவன பூஞ்சோலையிலே அவனது ஹபீபான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய சாலிஹீன்களோடும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. கொள்கை முழக்க மாநாடு சுன்னத் ஜமாஅத், அந்த பெயர் சமீபத்தில் உருவானதல்ல. நமக்கு தெரியும், தௌஹீத் ஜமாஅத், ஜாக் ஜமாஅத், தப்லீக் ஜமாஅத், இது போன்றுள்ள அமைப்புகளெல்லாம் சமீபத்திலே உலகத்தில் உருவானவைகள். மலர்ந்து அருளிய வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயம் 73 பிரியும், அதில் ஒன்று மட்டும் சொர்க்கத்தில், மற்றவைகள் நரகத்தில் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே சொர்க்கத்தில் போகக்கூடிய அந்த ஒன்று எது என்று கேட்டபொழுது சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. எனவே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ அது அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதை. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்து ஆல இம்ரானுடைய ஒரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, நாளை சிலருடைய முகம் பிரகாசிக்கும் என்று அல்லாஹுடைய ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, பிரகாசிக்கக்கூடிய முகத்தை உடையவர்கள் ஹும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு வாழ்ந்த
1400 ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா இமாம்களும், எல்லா குத்துபுமார்களும், எல்லா அவுலியாக்களும், எல்லா முஃபஸ்ஸிரீன்களும், எல்லா முஹத்திஸீன்களும், எல்லா ஃபுகஹாக்களும், எல்லா சூஃபியாக்களும் சொன்ன வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஆ. எனவே அந்த வாழ்ந்து காட்டிய மார்க்கத்தை தான் இன்று நமக்கு நம்முடைய சுல்தானுல் உலமா அவர்களுடைய வாயிலும் நமக்கு கேட்க முடியக்கூடிய வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஆ. இந்த கொள்கை முழக்க மாநாட்டிலே கலந்து கொண்டு உஸ்தாதுடைய திருமுகத்தை இங்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊர்களுக்கு திரும்பி செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாய்களிலும் தவழ வேண்டிய கொள்கை, முழக்க வேண்டிய வார்த்தை அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்திற்காக வேண்டி இந்த அளவிற்கு தியாகங்களை சகித்த ஒரு ஆலிமை நம்மால் பார்க்க முடியாது. இமாமுஸ் சுன்னா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. இமாமுஸ் சுன்னா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை பார்த்து அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஓ அபூ அப்துல்லா, நான் உங்களை 3 காரியத்திற்காக நேசிக்கிறேன். ஒன்று, அன்னக மின் குரைஷ், நீ குரைஷி குலத்தை சார்ந்தவன். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்தை சார்ந்தவர் நீ, அதனால் நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னொன்று, அன்னக இப்னு அபி அப்துல்லா, நீ என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், எனவே நான் உன்னை நேசிக்கிறேன். மூன்றாவதாக அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அன்னக மின் அஹ்லிஸ் சுன்னத்தி வல் ஜமாஆ, நீ அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்தவர் என்பதால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை பார்த்து அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். அவர்களெல்லாம் நமக்கு காட்டி தந்த பாதை அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஆ. நீண்ட விஷயங்களை நம்முடைய உலமாக்கள் இங்கே சொல்லித் தருவார்கள். 1-2 செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு நான் முடிவுக்கு வருகிறேன். நாம் பின்பற்றக்கூடிய, நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கி தந்த இமாம்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். இன்று இமாம்களை குறை சொல்லக்கூடிய, இமாம்களுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, இமாம்களுடைய வார்த்தைகளை நாம் அனுசரிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களை விட 1000 மடங்கு உன்னதமானவர்களாக இருந்தார்கள். நாம் இன்று நம்முடைய இமாம்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இமாம்கள், அவர்கள் மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி, இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு வயதான மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், இஸ்லாமுடைய ஆதாரங்களில் முதல் ஆதாரம் எது? இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகின்ற குர்ஆன் இஸ்லாமுடைய ஆதாரங்களிலே முதல் ஆதாரம். இவங்க ஏற்றுக்கொண்டாங்க, சரி, நல்ல பதில். இரண்டாவது ஆதாரம் என்ன? இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுன்னத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத், அது இஸ்லாமுடைய ஆதாரங்களிலே இரண்டாவது ஆதாரம். அதோடு வந்தவர் கேள்வியை நிறுத்தவில்லை. இன்று சிலர்கள் சொல்வதை போல குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. வந்தவர் கேட்டார், இஸ்லாமுடைய ஆதாரங்களிலே 3வது ஆதாரம் எது என்று கேட்ட பொழுது இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஜ்மாஉல் உம்மா, இந்த உம்மத்திலே மிகப்பெரிய இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபிஈன்களுடைய ஏகோபித்த கருத்து, அது இஸ்லாமுடைய ஆதாரங்களிலே 3வது ஆதாரம் என்று சொன்ன பொழுது வந்தவர் கேட்டார், நீங்கள் 3வது ஆதாரமாக சொன்னீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு, பாடம் நடத்தி கொண்டிருந்த இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு கிதாபை மூடிவிட்டு அப்படியே வீட்டிற்கு செல்ல தொடங்குகிறார்கள்.
வந்தவர் சொன்னார், நான் 3வது நாள் வருவேன், என்னுடைய கேள்விக்கு பதில் வேண்டும் என்று சொன்னார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்கள் பாடம் நடத்த வரவில்லை. சம்பவம் நடந்து 3வது நாள் அசருடைய தொழுகையுடைய நேரத்தில் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்தவுடன் கேள்வி கேட்ட அதே ஆள் வந்துட்டாங்க. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு உடலெல்லாம் தளர்ந்தவர்களாக வருகிறார்கள். வந்தவர் கேட்டார், என் கேள்விக்கு என்ன ஆதாரம் என்று கேட்ட பொழுது, நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய ஆதாரம் சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து, இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து இஸ்லாமில் ஆதாரம் என்று சொன்னேனே, அதற்கு ஆதாரம் குர்ஆனுடைய ஆயத்து தான் என்று சொன்னார் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. சூரத்து நிசா உடைய 115வது ஆயத். இங்கே ஹஸ்ரத் ஓதி காட்டினாங்க, ரசூல, யார் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறாரோ, அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை, மூமின்களுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழியை யார் பின்பற்றுகிறாரோ, சஹாபாக்கள் முதல், நபிமார்கள் முதல், சுஹதாக்கள் முதல், சாலிஹீன்கள் முதல், இமாம்கள் முதல், அக்தாபுகள் முதல், அவுதாதுகள் முதல், அகியாசுகள் முதல், உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒட்டுமொத்த மூமின்கள், அந்த மூமின்களுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழியை யார் பின்பற்றுகிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவன் போன போக்கில் நாம் விட்டு விடுவோம். நீ சூப்பர் மார்க்கெட்டை நடத்து, நீ காசு பணம் சம்பாதி, நீ ஏமாத்து, நீ உலகத்தில் சுகபோகமாக வாழு, நீ எப்படியும் வாழ், ஆனால் வனுஸ்லிஹி ஜஹன்னம், நான் உன்னை நரகத்தில் நுழையச் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஆயத்து தான் ஆதாரம் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் இந்த ஆயத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆதாரத்தை தேடுவதற்காக ஒவ்வொரு நாளும் 3 தடவை குர்ஆனை அங்குமிங்குமாக ஓதி பார்த்தேன். அதற்கு பிறகுதான் இந்த ஆதாரத்தை கண்டுபிடித்ததாக இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னா, இதை போன்று ஒன்றல்ல இரண்டல்ல பல்லாயிரக்கணக்கான மஸ்அலாக்களை இது போன்றுதான் ஆய்வு செய்து நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அந்த இமாமை பின்பற்றி நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா? அதல்லாம ஏதோ ஒன்றும் தெரியாத அலவலாதிகளை பின்பற்றி நரகத்திற்கு போக வேண்டுமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். நாம் சொன்னேனே, அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்காக வேண்டி கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சிறையில் அடைக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு அணு அளவு கூட அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை விட்டும் அவர்கள் விலகவே இல்லை. ஒரு கட்டத்தில் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுவை மிகப்பெரிய சாட்டைகளை கொண்டு அடிக்கப்படுகிறது. எப்படி அடிக்கப்படுகிறது? கை பின்னால் கெட்டப்படுகிறது. கை பின்னால் கெட்டப்பட்டு கிட்டத்தட்ட 29 தடவை சாட்டையால் அடிக்கப்படுகிறது. முதல் தடவை அடிக்கப்பட்ட பொழுது அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ், வேகமான அடி. அதை தாங்குகிறார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவதும் அடிக்கப்படுகிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மீண்டும் அடிக்கப்படுகிறது. மூன்றாவது அடிக்கப்பட்ட பொழுது அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அடியுடைய வேகத்தின் காரணமாக அவர்களுடைய ஆடையிலே கெட்டப்பட்டிருந்த பெல்ட் அப்படியே அவிழத் தொடங்குகிறது. அவருடைய கையோ கட்டப்பட்டிருக்கிறது. இனியும் அடித்தால் அந்த அடியுடைய வேகத்தால் ஆடை அவிழ்ந்துவிடும் என்ற சூழ்நிலை வருகிறது. அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியிலே தன் மானம் போய்விடுமோ என்று அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சங்கடப்படுகிறார்கள். கையை உயர்த்த முடியவில்லை. வானத்தை நோக்கி அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅஸ்மாஇகல் ஹுஸ்னா இன் குன்த தஅலம் அன்னி அலஸ் ஸவாப் லா தஹ்திக் சித்ரி
அல்லாஹுவே உன் அழகிய திருநாமங்களுடைய பரக்கத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இன் குந்த தஅலமு அன்னி அல ஸவாப், நான் கொண்டிருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ அது உண்மை என்று சொன்னால் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே என் மானத்தை வாங்கிவிடாதே என்று அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு மனமுருகி துஆ செய்கிறார்கள். 4ஆவதும் அடிக்கப்படுகிறது, 5ஆவதும் அடிக்கப்படுகிறது, 6ஆவதும் அடிக்கப்படுகிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை அங்கேயே அமர்ந்திருக்கிறது. ஏன் அண்ட சராசரத்தை வானத்தை எந்த தூணும் இல்லாமல் இங்கே நிறுத்தி வைத்த ரப்புக்கு அந்த ஆடையை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாதா என்ன? அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. மிகப்பெரிய இமாமாக இந்த உலகத்தில் அதற்கு பிறகு பிரசித்தி பெறுகிறார்கள். நான் உங்களிடத்தில் உஸ்தாதை வைத்து சொல்வதாக நினைத்து விட வேண்டாம். தாழ்மையாக சொல்லிக் கொள்வது, நாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் வாழவில்லை. நாம் அந்த அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கவில்லை. நம் காலகட்டத்து அஹ்மது பின் ஹம்பல் சுல்தானுல் உலமா அவர்கள். அன்று அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு மேற்கொண்டு மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு அதற்கு பிறகு உலகம் முழுவதும் அவர்களுக்கு அல்லாஹ் பிரசித்தியை கொடுத்தானே, அதுபோன்ற வரலாறுகள் நம் சுல்தானுல் உலமாவிற்கும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அவர்கள் நமக்கு காட்டித்தரக்கூடிய பாதையில் நாமும் வாழ்ந்து நம்முடைய சமுதாயத்தையும் வாழ வைத்து அதன் அடிப்படையிலேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸிலே நம்மை ஒன்று கூட்டியதை போன்று நாளை கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் எல்லா இமாம்களோடும் இந்த சாதாத்துமார்கள் உலமாக்களோடும் சுவனபதியிலும் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஊசிக்கும் பித்துஆ வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.